செய்யோன் ப்ரோமோல டிமாண்டி காலனி போடுப்பா அத பேசு. கமல் ரஜினி ப்ராஜெக்ட்ல அதெல்லாம் இருக்கட்டும், எடுத்ததை பேசி முட்றா டேய். நன்றி, வணக்கம். உங்க எதிர்பார்ப்பு தெளிவா புரியுது, பண்ணிடலாம்ப்பா. எல்லாமே அதன்படி சரியா புரிஞ்சுட்டு பண்ணிடலான்னு இருக்கேன். அதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன மியூசியம் முறுக்கு டீசர்ல இவனை நான் வெட்டாம விட மாட்டேன். ஓகே, நோ மோர் தாமதம். லாஸ்ட் வீடியோல என்ன பேசி முடிச்சிருந்தோம் போட்ட எனக்கே ஞாபகம் இல்ல. நீ எப்படிப்பா சொல்லுவ? நல்லா இருந்த 4 பேர் கேங்ல ஷீனி தான் ப்ரொடெக்டிவா தெரிவாரு. he was the one who supported சஜித்னு சொல்லலாம். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு நோக்கம் இருக்கும். அந்த காலனிக்குள்ள போகும்போது விமலுக்கு சஜித்தை கதற ஒண்ணும், ராகவனுக்கு செயின் இருக்கான்னு பார்த்து தேடி ஆட்டிய போட்டுருணும். ஷீனி எல்லாருக்கும் சப்போர்ட்டா முக்கியமா ப்ரொடெக்டிவா இருக்க ட்ரை பண்ணுவாரு. இந்த பையன் பாத்ரூம் போய் ரொம்ப நேரம் ஆகுது, என்ன திரும்பி வர காணாமேன்னு எழுந்து போய் செக் பண்ணுவாரு. கேண்டில கொளுத்தி எடுத்துன்னு போய் நேர சஜித்தை கொளுத்திடலான்னு கிட்ட போறப்போ சத்தம் போட்டு நினைவுக்கு கொண்டு வர ட்ரை பண்ணுவாரு. பட் அது விபரீதமா முடிஞ்ச மாதிரி டிவில காமிப்பாங்க. ராகவன் உடல் எரிஞ்சிட்டு இருக்கிறப்போ எவ்வளவோ தடுக்க முயற்சி பண்ணாலும் அந்த நெருப்பு கொஞ்சம் கூட அசையாது. அந்த ஊசல் ஆடுறது கம்மியாகிறது அணையவே அணையாது. டிமாண்டியோட ஃபுல் கண்ட்ரோல்ல தான் அந்த நெருப்பு இருக்கும். ஜோசியர் என்னதான் சொல்ல நினைச்சாருன்னு கால் ரெக்கார்டு கேட்க மொபைல தேடுறப்போ ஜில்லி கிட்ட பேசின கால் ரெக்கார்டையும் பார்க்கலாமே. உங்க ஃப்ரெண்ட் சஜித் நேத்தே செத்துட்டாங்க, அங்க இருக்கிறது வேற யாருன்னு சொல்ல போன் சார்ஜ் இல்லாம குட் பாய்னு ஒரு டெக்ஸ்டோட முடியும். அது ரொம்ப சூப்பரா ரிலேட் ஆகும். போன்ல இருந்து வர குட் பை ஸ்ட்ரெயிட்டா இவங்களுக்கு சொன்ன மாதிரி ரிலேட்டபிளா பார்க்கலாம். அந்த ரூம்குள்ள நடக்கிற அமானுஷ்யங்கள் எல்லாமே மிஸ்ட்ரியா பயங்கரமா இருக்கும். சேஞ்சா கிடைச்ச 50 ரூபாய் பாக்கெட்ல இருந்து எப்படி போச்சுனே தெரிஞ்சிருக்காது. எவ்வளவோ கத்துனாலும் வெளியே வாய்ஸ் கேட்காது, கதவை திறக்க முடியாது. உள்ள பவர் கட்டு, ஆனா வெளியே பாத்தீங்களா ஃபுல்லா அந்த எலக்ட்ரிசிட்டி நல்லா வெளிச்சமா இருக்கும். அப்படின்னா என்ன, டிமாண்டி ஃபியூஸை புடுங்கிட்டார். ஒரு நிகழ்வுல கதையில படத்துல இருந்து எஸ்கேப் ஆக வழியே இல்லையா? அந்த பார்ட் 1 அப்படிதான் இருந்திருக்கும். நம்ம மூவில இருக்கிற ரூல்ஸ் லாஜிக்கை ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணா ஒரே ஒரு எஸ்கேப். நீங்க ஒரு வேலை இல்லைன்னா நானும் எல்லாருமே சேர்ந்து அந்த ரூம்ல மாட்டிருந்தா எஸ்கேப் ஆக என்ன ஆப்ஷனா இருந்திருக்கும்? யோசிச்சு பாருங்க, எப்படி தப்பிப்பீங்க, என்ன ஐடியான்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நானும் எப்பயும் போல கிறுக்குத்தனமா ஒன்று யோசிச்சு வச்சிருக்கேன். அந்த வீடியோட கண்டென்ட் ஃப்ளோலயே கரெக்டா சொருகினா கரெக்டா புரியும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. ஸோ நீங்க இப்பவே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. முடிஞ்ச வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. முடிஞ்சால இல்ல வீடியோக்கு நீங்க லைக் பண்ணாதான் நான் நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுவேன். புதுசா பாக்குறவங்க வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு பிடிச்சிருந்தா கூட சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க பண்ற இந்த விஷயம் எனக்கு பெரிய ஹெல்ப்பா இருக்கும். நானும் முடிஞ்ச வரைக்கும் என் பெஸ்ட்டை கொடுக்க ட்ரை பண்ணிட்டே இருப்பேன். இதுக்கு முன்னாடியே 2 வீடியோ போட்டாச்சு. அதை மிஸ் பண்ணியிருந்தா அதை பார்த்துட்டு வந்து இதை செக் பண்ணுவோம். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அப்பதான் கரெக்டான சிங்க் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ரைட்டு, ஆரம்பிச்சிடலாம். டிமாண்டியே பார்க்காத கேட்காத 3 பேருக்கே இந்த நிலைமைனா கை ரேகையை வாங்கி வச்சிருக்கிற நாடி ஜோசியருக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியல. பட் என்னெல்லாம் நடந்திருக்கலாம்னு யூகிக்க முடியுது. கடன் பிரச்சனையால இறந்து போனதா நியூஸ் வந்திருக்கும். அதை பார்த்துட்டு சத்தமே இல்லாம ஷீனி போயிடுவாரு. அதை கேஷுவலா எடுத்துக்கிட்டது தப்பு. உண்மையில அது ஒரு இன்டா எடுத்திருந்தா உயிர் பொழைச்சிருக்கலாம்னு நினைக்கிறேன். ஜோசியர் கடன் பிரச்சனையில தான் இறந்துட்டாருன்னு ஊரே நம்பினாலும் இவர் எப்படி நம்பினாருன்னு தெரியல. சாக போறவனா கடைசி 3 மணி நேரம் முன்னாடி இப்படி கிழின்னு ஜாலியா பேசி கலாய்ச்சி விட்டு சனிக்கிழமை கட்டாயம் வந்து பார்த்துடணும்னு சொல்லி ஜாலியா சிரிச்சு பேசியிருப்பாரு. அப்படி சொல்றவரா இப்படி இறந்து போயிருப்பாருன்னு கொஞ்சம் சிந்திச்சிருக்கலாம், எண்ணி பார்த்துருக்கலாம் ஏதோ ஒரு விபரீதம் இருக்குன்னு. போன வீடியோல பேசணும்னு நினைச்சு மிஸ் பண்ண விஷயங்களை இப்ப சொல்லி முடிச்சிருக்கேன். அந்த வீடியோல ராகவன் ஓஜா போர்டை எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறப்போ அப்படி அந்த வீடியோவை கட் பண்ணி முடிச்சிருப்போம். நான் சொல்றத நல்லா கேளுங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த கேண்டில் எரியும். அப்படி எரிஞ்சிச்சுன்னா இந்த இடத்துல ஏதோ ஒரு ஸ்பிரிட் இருக்குன்னு அர்த்தம். கேட்கிற கேள்விகளுக்கு காயின் நகர்ந்து எஸ் ஆர் நோன்ற பதில் கொடுக்குன்னு சொல்லியிருப்பாங்க. லாஸ்ட் வீடியோல அந்த ரூம்ல என்ன ஆவி அவங்க ரூம்குள்ள இருந்திருக்கும், யார் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிருப்பாங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லி கேட்டிருந்தேன். மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் ரொம்ப பிரில்லியண்டா வாவன்ற மாதிரி பதில் சொல்லியிருந்தீங்க. சில பேர் சொன்னது சஜித்தோட ஆன்மா, அவர் தான் நேற்று நைட்டே இறந்து இப்போ அவர் ஃப்ரெண்ட்ஸ் ரூம்குள்ளே இருந்து முடிஞ்ச வரைக்கும் உதவி செஞ்சு கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்ணியிருக்காருன்னு சொன்னாங்க. இன்னும் சில பேர் பார்ட் 2 லிங்க் பண்ணி இதுக்கு முந்தின சைக்கிள் 2009லயே சாம் இறந்து போயிட்டாரு. சாம் தான் இந்த வாட்டி இந்த நிகழ்வு நடக்கிற அதே டைம்ல டெபி வந்து சாம் ஸ்பிரிட்டை கனெக்ட் பண்ண ட்ரை பண்றப்போ அவர் இவங்க கிட்ட இந்த ரூம்ல அவங்க கிட்ட கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்ணாங்க. மேபி அந்த ஸ்பிரிட் சாமா இருக்கலாம்னு சில பேர் அவங்க தாட்ஸை சொல்லியிருந்தாங்க. ரெண்டுமே லாஜிக்கலா கரெக்டா சிங்க் ஆகுது. பெர்ஃபெக்டான தியரி. உண்மையிலே நல்லா தான்ப்பா கெஸ் பண்ணி சொல்றீங்க. மொத்தமா 4 கேள்விகள். நீங்க குட் ஸ்பிரிட்டா பேட் ஸ்பிரிட்டானு கேட்டதுக்கு எஸ் குட்னு பதில் வரும். உங்களை தவிர இந்த ரூம்ல வேற ஏதாவது ஆவி ஸ்பிரிட் எல்லாம் இருக்கான்னு கேட்க எஸ் வரும். உங்களால எங்களுக்கு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ண முடியுமான்னு கேட்டதுக்கும் நோ. நாங்க இதுல இருந்து தப்பிச்சிருவோமா உயிர் பொழைச்சிருவோமான்னு கேட்டதுக்கும் நோ. பயத்துல எல்லாரும் கை எடுத்துருவாங்க. நடுவுலயே ஒழுங்கா அந்த பேச்சை நிறுத்தாம போர்டு தூக்கி போட்டா யூஸ் பண்ணவங்க உயிருக்கே ஆபத்துன்னு சொன்னதும் நெருப்பெரியும். சோ ரூல்ஸ் படி அவங்களுக்கே சூனியம் வச்சுக்கிட்டாலும் ஓஜா போர்டுக்குன்னு ஒரு சில ரூல்ஸ் இருக்கு. ஒழுங்கா குட் பை சொல்லாம முடிக்க கூடாதுன்னு. ஆனா அதெல்லாம் உண்மையா பொய்யான்னு தெரியல. பட் நான் ஒரு கதை படிச்சேன், சொல்லட்டா ஷார்ட்டா.
இது உண்மை கதைன்னு சொல்லப்படுது. 1970s டைம்ல இந்த கதையை அந்த வீட்டோட பையன் சொல்றான். எங்க அப்பா அம்மா ஒரு வீட்டுக்கு வாடகை எடுத்து போனாங்க. அந்த வீடு வேற யாரும் இல்ல, எங்க அப்பாவோட சொந்த ஆன்ட்டி. அந்த வீட்டுக்கு தான் இவங்க வாடகைக்கு போறாங்க. ஆனா அந்த வீட்ல ஒரு டார்க்கான ஹிஸ்டரி இருந்திருக்கு. அந்த ஆன்ட்டி 1960sல டாப் ஃப்ளோர்ல இருக்கிற பின்னாடி பெட்ரூம்ல தான் இனிமேல் வாழ பிடிக்கலன்னு ஒரு தப்பான முடிவை எடுத்துக்கிட்டாங்க. அப்புறம் அதே வீட்ல ஒரு தம்பி பாப்பாவும் வருது. இவங்களுக்கு என்ன ஆச்சு ஒரு நாள்னு தெரியல. தான் ஆன்ட்டி கிட்ட கனெக்ட் பண்ணி எதுக்காக அவங்க அப்படி ஒரு முடிவு எடுத்துக்கிட்டாங்கன்னு தெரிஞ்சுக்க ஒரு நாள் நைட் ஓஜாவோட யூஸ் பண்ணலாம்னு முடிவு பண்ணி ஆன்ட்டியோட ஆன்மா அந்த ஸ்பிரிட் கிட்ட பேசலாம்னு ட்ரை பண்ணிருக்காங்க. போர்ட் மேல கை வச்சதும் பின்னாடி இருந்து காத்தடிக்கிற சத்தம் ஒவ்வொரு கேள்வியா கேட்க கேட்க அந்த காயின் லெட்டர் பை லெட்டர் மூவ் ஆகி திரும்ப திரும்ப ஒரே ஸ்பெல்லிங்க தான் காமிக்குது. என்ன வார்த்தைகள் தெரியுமா? MOVJAY, மூஜே. அன்னைக்கு நம்ம புரியல. ஆனா சில நாட்கள்ல போக போக அம்மாக்கு பொறுமையா புரியுது. அவங்க குழந்தையோட செகண்ட் பையன் பேரு ஜேசன். ஒருவேளை ஜேசனை தான் ஷார்ட் ஃபார்மா ஜேன்னு வந்துச்சோ. ஓஜா போர்ட்ல ஏன் நம்ம பையன் பேரு வரணும்னு ஒரு இனம் புரியாத பயம். ஒரு இறந்த ஆத்மா அவங்க பையனை பத்தி எதுக்காக சொல்லணும்னு பதறி போய் அந்த ஜேவை தான் மூவ் ஜேசன் நினைச்சு வீட்டையே காலி பண்ணிட்டு கிளம்ப ட்ரை பண்ணிருக்காங்க. அதுக்காக ஷிஃப்டிங் எல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறப்போ 2-3 நாள் கழிச்சு ஒரு பயங்கரமான புயல், பெரிய மரக்கிளை ஒண்ணு அந்த குழந்தை முன்னாடி தூங்கிட்டு இருந்த ரூம் ஜன்னலை உடைச்சுக்கிட்டு உள்ள விழுந்திருக்கு. எங்க விழுந்துச்சு தெரியுமா? எக்ஸாக்டா அந்த குழந்தையோட தொட்டில் சொல்லுவாங்கல்ல, அது எங்க இருந்துச்சோ அதே இடத்துல இருந்திருக்கு. அதுக்கப்புறம் மூஜேன்னு படிச்ச அப்புறம் தான் வேற ரூம்க்கு ஷிஃப்டிங்காக நகர்ந்தப்போ அந்த காலி இடத்துல குழந்தை இருந்த தொட்டில அவ்வளவு பெரிய மரக்கிளை விழுந்திருக்கு. அன்னைக்கு அந்த ஆன்மா மூஜேன்னு ஒரு வார்னிங் கொடுக்கலனா இன்னைக்கு என்ன ஆகியிருக்குன்னு என் தம்பிக்கு தெரியலன்னு ஒரு அண்ணன் ஷேர் பண்ண ஸ்டோரி அந்த டைம்ல பயங்கர ட்ரெண்டிங்கா இருந்திருக்கு. இப்போ அந்த போர்டை எரிஞ்சு ஒரு ஆரோவா ஷேப் ஆகியிருக்க எஸ் என்ற பாசிட்டிவான வேர்ட் லெஃப்ட் சைட்ல இருக்கும். யாரு சாக போறான்னு பாயிண்ட் பண்ற அந்த எட்ஜ்ல நெகட்டிவ் வேர்டா நோ இருக்கும். நடுவுல அந்த இன்வெர்டட் பென்டகிராம் தீய சடங்குகளுக்கான சிம்பிளா கூட கன்சிடர் பண்ணிக்கலாம். டிவில விமல் தான் ஃபர்ஸ்ட் இறந்து போறது. அடுத்து ராகவன். ஸ்ரீனி தப்பிச்சாரா இல்லையான்னு தெரியாது. ஆனா நிஜத்துல ராகவன் தான் ஃபர்ஸ்ட் டார்கெட்டா இருப்பாரு. பிகாஸ் அவர் தான் டிமாண்டியை பத்தி ரிசர்ச் பண்ணதும் இல்லாம செயினை உள்ள பூந்து பிளான போட்டு ஆட்டிய போட்டது. சோ அவரை பலியாடா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கலாம். இதுக்கு இன்னொரு பெர்ஸ்பெக்டிவும் இருக்கு. பார்ட் 2 வரப்போ அது அந்த பார்ட் 2 வீடியோல பேசுறப்ப டீடைலா பேசுவோம். சாக போற ராகவன் கண் மூலமா தான் டிமாண்டி இறந்து போன அப்புறமா அவரை ஒரு டீமனா ஃபர்ஸ்ட் டைம் நம்ம பார்ப்போம். ஒரு பக்கம் சைட் எரிஞ்சே போச்சு. மேபி பிளாஷ்பேக்ல கன்னை பேரல் பக்கம் திருப்பி ஷூட் பண்றப்போ ஏற்பட்ட பிளாஸ்ட்ல அவங்க மனைவி சேர்லயே உட்கார்ந்து எரிஞ்சு போனதால தான் அதே தோற்றத்துல சேர்ல உட்கார்ந்த மாதிரியே தான் 2 பார்ட்லயும் இப்ப வரைக்கும் பார்த்துட்டு இருக்கோம். இவர் ஃபேஸ ஸ்லைட்டா திருப்பி பாரு. ஒரு சைட் மட்டும் தீ காயம் பட்டு எரிஞ்சு போற நேரத்துல ஷார்ட்டை கட் பண்ணி அந்த சீனை முடிச்சிருப்பாங்க. அந்த சைடு தான் இங்க நம்மளால பார்க்க முடியுது. அந்த சைடு தான் எரிஞ்சு ஒரு தீ காயமா இருக்கிற மாதிரி தெரியுது. எந்த இடத்துல ராகவன் செயினை பேக்குள்ள போட்டு ஒளிச்சு வச்சாரோ அதே இடத்துக்கு மேல தூக்கி அடிச்சு கதை முடிஞ்சிடும். அடுத்து நாம தான் சாக போறோமா என்ற விரக்தியில விமலை தெரியாம அடிக்க அடுத்த டார்கெட்டா அவரும் காலி. வேணும்னே பண்ணலடா விமல, நான் போய் உன்னை அடிப்பனாடா அப்படின்னு எவ்வளவு கத்தி கூப்பாடு போட்டாலும் மனுஷனுக்குள்ள இருக்கிற டார்க் ஷேட் நம்ம சாக போறோம், நீ பொழைச்சிடுவ, நான் சாகுறேன்ல, நீ பொழைச்சிட்ட அந்த கடுப்புல ஓங்கி அடிச்சா 1.5 டன் வெயிட்ரா பாக்குறியா அடிச்சிட்டாரா இல்லனா சம் கைண்ட் ஆஃப் மேனிபுலேஷன் தெரியல. பிகாஸ் பிளாஷ்பேக்லயும் எல்லாம் கை மீறி போச்சுன்னு தெரிஞ்சதும் நல்லா இருந்த மனுஷன் டக்குன்னு ஒரு பாயிண்ட்ல சைக்கோ ஆயிடுவாரு. அது சாரமாரியா ஏகப்பட்ட பேரை கொடூரமா, நார்மலா இல்லைங்க, கொடூரமா கொல்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷனா அமையும். ஸோ இது ஏதாச்சும் ஒரு மேனிபுலேஷனா, ஏதோ டேய் மேல இருக்கவனே நீயா காரணம் அப்படின்ற மாதிரி யோசிக்க தோணுது. இப்ப கில் ட்ரிப் ஆகி ஓரமா உட்கார்ந்தா ஏசி பாட்டுக்கு 1 to 99 கிளிச் ஆகி உரைய வச்சிரும். அது சரி, நீர், நெருப்பு, சத்தம், டிவி இதெல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்றவனுக்கு ஏசி ஒரு விஷயமா? எனக்கு ஒரு கேள்வி இருக்கு, ஆனா தப்பா மட்டும் புரிஞ்சுக்க கூடாது, ஒழுங்கா ரிசீவ் பண்ணிக்கணும், ஓகேயா? ராகவன், ஷீனி, விமல், சஜித் இவங்க 4 பேர்ல ஏதாச்சும் ஒரு கேரக்டர் கிறிஸ்டியன் பேரா மாத்திட்டா எப்படி ஜீசஸ் ஸ்டாச்சு அவங்க ரூம்ல இருக்குன்னு ஒரு ஈஸியான லாஜிக்கா இருக்குமேன்னு தோணி இருக்கு. ஆனா இவங்க 4 பேரும் கடவுள், மதம், இந்த இனம், பிரிவு இதெல்லாம் எதுவுமே பார்க்காத கேரக்டர்ஸா டைரக்டர் மேபி டிசைன் பண்ணிருக்கலாம். பட் டிமாண்டி தான் சர்ச்சுக்குள்ளலாம் போய் வழிபடுற ஒரு நம்பிக்கை உள்ளவராச்சுல. சோ அவரால் ஜீசஸை எதிர்த்து அந்த ஏரியா, அந்த ஜோன்ல ஒன்னும் செய்ய முடியாத மாதிரி காமிச்சிருக்காங்க. கொஞ்சம் மிஸ் ஆகியிருந்தா மனுஷ ஐசா உறைஞ்சி போயிருக்கணும். தக்க நேரத்துல புரிஞ்சு எஸ் ஆகிற ஒரு முயற்சியில என்னையும் கூட்டிட்டு போ ஸ்ரீனின்னு சஜித் மாஸ்டர் பிளான் பண்ண, இவன் எப்படா செத்தப்புறமா பேசிட்டு இருக்கான்னு ரொம்ப பயமா இருக்கு ஸ்ரீனி.
நட்புல டைவர்ட் ஆனாலும் இல்ல இதெல்லாமே பொய்ன்னு புரிஞ்சு ஜன்னல் வழியா தப்பிச்சிருவாரா? அதான் இல்ல, கீழே விழுந்து ஐயோ வலிக்குதேன்னு அந்த கை வச்சு துடிக்கிறது ஷீனியோட ஆன்மா. நிஜத்துல அவரோட உடல் கம்பில சொருகி உயிர் கொஞ்சம் கொஞ்சமா பிரிஞ்சு போயிட்டு இருக்கிறதால ஆன்மாக்கு வலிய உணர முடியுது. மனுஷனாடா நீங்களா, இவ்வளவு கெஞ்சிரனேன்னு அரையறப்பதான் விளங்குது தலைவனே மனுஷன் இல்லைன்னு. எல்லாரையும் காவு வாங்கிட்டானே அந்த டிமாண்டி பையனை பார்த்தா செயினோட சடித் லாரியில வந்துட்டு இருப்பான். அதுவும் அந்த ஸ்மைல். 3 பேரும் ரவுண்டு கட்டி ஆரம்பத்துல இருந்து கலாய்ச்சி சிரிச்சு பேசின ஒருத்தன் கடைசியில அவன் சிரிக்கிறப்போ தியேட்டரே அவ்வளவு சைலண்டா ஸ்தம்பிச்சு போயிருந்தது. நான் தியேட்டர்ல பார்த்தப்போ டிமாண்டி வீட்டை விட்டு அந்த செயின் எங்க வெளியே போனாலும் ஏதாவது ஒரு வழியில திரும்ப அந்த வீடு வந்து சேரும். அடுத்த சைக்கிள் அந்த சாபத்தை நிறைவேற்ற சஜித்தே செயினை கொண்டு போற மாதிரி ஷீனி பார்த்து செத்தும் நிம்மதி இல்லாம ரைட்ல பாத்தீங்களா? அந்த டைம்ல சரியான நெகட்டிவ் எண்டிங், யாருமே தப்பிச்சிருக்க மாட்டாங்க. ஒருவேளை தப்பிக்கணும்னு நினைச்சாலும் அந்த ஒரே வழி செயினை எடுத்தது. இப்ப பார்ட் 2ல வேணா சாபம், கர்ஸ், பலி கொடுக்கிறது, ஜான் டிமாண்டிக்கும் மேல ஒருத்தன் இருக்கா அப்படின்னு ஒரு புது லேயர் ஒரு ஸ்டோரி ஆரம்பிச்சிருந்தாலும் அந்த டைம்ல அப்ப வரைக்கும் கட் பண்ணா அந்த செயினை எடுத்தது தான் மிகப்பெரிய சாபம் தவறா தெரிஞ்சிருக்கும். இவங்களுக்கு டிமாண்டி என்னமோ பண்றான்னு தெரிஞ்சதும் உடனே இந்த செயினை தூக்கி போட்டுருக்கலாம். அதை தூக்கி போட்டிருந்தா மேபி இந்த சாபம் கட் ஆகிருக்கலாம். ஆர்எல்ஸ் அந்த செயினை டெஸ்ட்ராய் பண்ணிருந்தா மொத்தமா அழிக்கிற வரைக்கும் சும்மா இருக்க மாட்டான் அந்த பையன். பட் அழிச்சிருந்தா மேபி தப்பிச்சிருக்கலாமோ அப்படின்னு எனக்கு அப்போ படம் பார்க்கறப்போ ஒரு தாட் இருந்தது. செகண்ட் பார்ட்ல அதோட விளைவு என்னன்னு காமிச்சிட்டாங்க. அந்த செயினை அழிக்கவே முடியாது, ட்ரை பண்ணிருப்பாங்க, பட் சுத்தமா வேற மாதிரி ஒரு பாதிப்பா இருக்கும். ஒருவேளை ஜன்னல் வழியா அந்த செயினை தூக்கி போட்டிருந்தா மேபி தப்பிச்சிருக்கலாம்னு அப்போ எனக்கு வந்த தாட்டை இப்ப சொல்றேன். பிகாஸ் எனக்கு அப்ப சொல்ல வழி இல்ல, அதான் இப்ப சொல்றேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்ககிட்ட ஏதாச்சும் ஐடியா, ஏதாச்சும் ஒரு தியரி இருக்கான்னு மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. புதுசா வீடியோ பார்த்தவங்க அதான் 12 மினிட்ஸ் கிட்ட ஒன்னா பேசியிருக்கோம். ஸோ அப்படியே ஒன்றா இருப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஜாலியாக நிறைய வீடியோஸில் மீட் பண்ணலாம். தோ பார்ட் 1 முடிச்சாச்சு, கிளைமேக்ஸ் எல்லாமே பேசியாச்சு. பார்ட் 2க்கு ஸ்கிரிப்டும் எடுத்து வச்சிருக்கேன், ஆல்ரெடி ஷூட்டும் பண்ணி வச்சிருக்கேன், வந்துடும். ஸோ மறக்காம நோட்டிஃபிகேஷன் பில் எல்லாம் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த நல்ல வீடியோலேயே மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் ஜாலியாக சேஃபா ஹாப்பியா இருங்க. பாய் மாமே. திருப்பதியில லட்டுக்கு பதிலா ஜிலேபிய விட்டார்னு விட்டியாடா ஒரு பீலா.